தேதி சொல்லுங்க. 21 21 2 2 82 89. பிறந்த நேரம் 82. 82ங்களா? ஆமாங்க. பிறந்த நேரம்மா? காலையில் 7:40க்கு. 7:40 AM. பிறந்த இடம்? பெங்களூர். பெங்களூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர ராசி. மகர ராசி. உத்திரட நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம், கும்ப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்மா? அவருக்கு சொந்த வீடு வாங்கணுமா? உங்க எதிர்காலம் எப்படி? அம்மா இப்போ வந்து குருதசையில் அவருக்கு நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி சார். வணக்கம் சார். நாங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒன்றும் அமைய மாட்டேங்குது. எப்போ சொந்த வீடு நாங்கள் வாங்குவோம்? அவருக்கு ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான். ஒன்றும் ப்ரொமோஷன் எதுவும் வரல. ப்ரொமோஷன் அரசு வேலையில் தானம்மா இருக்கிறாரு? ஆமாங்க சார். அரசு வேலையில் இருக்கிறாரு. ஆமாம், டேக்ஸ் கலெக்டராக இருக்காரு சார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சூரியன் சுபத்துவம், சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருந்தாலே அரசு வேலை கிடைக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். அப்போ இவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க சார். அப்போ அரசு வேலையில் இருக்கிறாரு. வர்ற 11வது மாதத்திலிருந்து சுக்கிரபக்தி ஆரம்பிக்குது. இந்த சுக்கிரபக்தி நல்லா இருக்கும். இப்போ பெங்களூர்ல பிறந்த இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? ஆமா சார், சென்னையில பிறந்தது மட்டும்தான் சார். அங்க மற்றபடி ஃபுல்லா சென்னையில தான் சார் இருக்காரு. என்னுடைய 12ஆம் இட சுபத்துவம் வேலை செய்து கரெக்டா தெரியுதுங்களா? பெங்களூர்ல பிறந்தவர் 12ஆம் இடம் சுபத்துவமாக இது சந்திரன் புதன் சுக்கிரன் எல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிறனால இங்க வந்துட்டார், தெரியுதுங்களா? ஆமாங்க சார். அப்ப இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கிரபக்தி வரைக்கும் ஒரு 11 மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. சரி சார். சுக்கிரபக்தி ஆரம்பிச்ச உடனே உங்க கணவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். குருதசையில சுக்கிரபக்தி எப்பவுமே நல்லா இருக்கும். வீடு வாங்குவோம் சார். வீடு வாங்க தான் சார் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன். சொந்த வீடு அமையுமா சார்? 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க. நான் சொல்றது வேணா ஒரு மாசம் முன்ன பின்ன இருக்கலாம். சரி சார். இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு சுக்கிரபக்தியில வீடு முதல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற வாகனத்தை விட நல்ல வாகனம் அமைஞ்சே தீரணும். சரி சார். அவருக்கு ப்ரொமோஷன் தான் வருங்களா சார்? ப்ரொமோஷன் 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா வந்துடும். இதுல கொஞ்சம் நீங்க என்னமா ராசி? நான் கடகராசி, ஆயுள் நட்சத்திரம் சார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா மனைவிக்கு கடகராசினாலே அவருக்கு வேலையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். கடகராசி ஆயுள் அஷ்டம சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுல சார். ஏன்னா எனக்கு இப்போ இதெல்லாம் தைராய்டு இருந்துச்சு, இப்போ சுகர் வேற வந்திருக்கு. இப்பதான் சார் ஹாஸ்பிட்டல் கைமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சரி, அதான் முடிஞ்சிச்சுங்க சார். அஷ்டம கடகராசிக்கு ஆயுள் நட்சத்திரத்துக்கு. அம்மா, கடகராசி ஆயுள் நட்சத்திரத்திற்கு நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பா முடிஞ்சிருச்சுமா. சரிங்க சார். அதனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாமா. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுமா. சரி சார். அவருக்கு 8ல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு. அதுக்கு ஆயுள்லாம் எப்படி சார் இருக்கும்? சனி தசை எப்படி சார் இருக்கும்? சனி தசை பெரிய அளவில் அம்மா, சனி 8ல் இருந்தாலே ஆயுள் குற்றம் இல்லை. செவ்வாயோட சேர்ந்து பாவத்தமா இருக்குங்களா சார்? அதனால தான் தசை வேற எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் தசையில் உங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே இல்லையே. இதுதான் நடந்து போன விஷயம் தானே. அதை உங்களுக்கு கேட்கலாமே. செவ்வாய் தசையில் உங்கள் வீட்டுக்காரரும் நல்லா இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்களும் நல்லா இல்லை. அப்போ சின்ன வயசுங்கிறதால கேட்டேன் சார். அவர் சரியா தெரியல, சின்ன வயசுங்கிறதால தெரியலங்கிறாரு. என்னம்மா, அவர் 18-20 வயசுல என்ன நடந்ததுன்னு தெரியாதா? சரி, விட்டுருங்க. இனிமே செவ்வாய் தசை வந்தாத்தாமா பாதிப்புகள். சனி தசை சார், சனி தசை பெரிய அளவுல கஷ்டங்களை கொடுக்காதுமா. சனி தசை பெரிய அளவுல கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா சனி புதனோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறாரா? ஆமாங்க சார். சனியும் புதனும் பரிவர்த்தனை. இது யோக ஜாதகம் இல்லையா? கும்ப லக்னத்திற்கு 8ல் சனி நட்பு வீட்டில் மறைவது நல்லதுன்னு தானே சொல்லியிருக்கிறேன். அந்த புதனோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார். சனியே லக்னாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கிறார். இந்த சனி திசையில கூட சகோதரர்களால பிரச்சனைகள் இருக்கும். சகோதரர்களுக்கு பிரச்சனை இருக்கும். உங்க மச்சினமார்கள் இருக்காங்கல்ல, உங்க கணவரோட கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இவருக்கு என்ன ஆக போகுது? 50-55 வயசாக போகுது. 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய சனி திசை சகோதரர்களை கண்டிப்பாக பாதிக்கும், பிரிக்கும். ஆனா அது உடனே இல்லை. சனி திசை செவ்வாய் புக்தி சகோதரரை பாதிக்கும். அது இப்போதைக்கு அவசியமா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 2047-48 23 வருஷம் கழிச்சே வரப்போகுது. அது இப்போதைக்கு அவசியமே இல்லை. 23 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு நம்ம தேவையில்லை. ஆமா சார். இவருக்கு நல்லா இருக்கும் சார். பொதுவா இவருக்கு சனி திசை நல்லா இருக்குங்களா? என்னங்கம்மா? இவருக்கு பொதுவா சனி திசை நல்லா இருக்குங்களா சார்? அதெல்லாம் நல்லா இருக்குதுமா, உண்மையிலே நல்லா இருக்கு. சுக்கிர பக்தியில ப்ரமோஷன் கிடைக்கும்.
வீடு நான் இப்போ சொன்ன மாதிரி 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த காலகட்டங்களில் ஏப்ரல் மே ஜூனில் சொந்த வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. வாகன மாற்றங்களும் நல்லபடியாக உண்டு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததுக்கு நன்றிம்மா.